ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அலப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்குளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. நித்யம் ஸ்ரீயா வசுதயா ச நிஷேவ்யமானம் நிர்வ்யாஜ நிர்பரதயா பரிதம் விபாதி வேதாந்த வேத்யமிஹ வேகவதி சமீபே தீப பிரகாசயிதி தைவதமத்விதீயம். ஏகம் வேகவதி மத்யே ஹஸ்திசைலே ச திருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மஹா. சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீ தூப்புள் சந்நிதிக்கு அருகே இருக்கக்கூடியதான திருத்தன்கா என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பாண்டிய நாட்டு திருப்பதிகள்ல திருத்தன்கால் அப்படின்னு ஒரு திவதேசம் உண்டு. நமக்கு பலமுறை இந்த திருத்தன்காவுக்கும் திருத்தன்காலுக்கும் குழப்பம். திருத்தன்கால் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த திவதேசத்தை நின்ற நாராயண பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திவதேசத்தை திருத்தங்கல் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இது சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலமானபடியினாலே, அவருடைய அவதாரத்திற்கு பிறகு ஆச்சாரியனுடைய அவதார ஸ்தலமானபடியினாலே பெருமாளுடைய திவதேசத்திற்கு மேலே ஒரு படி போய் தூப்புள் சந்நிதி, தூப்புளுக்கு போறேன், தூப்புளுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நமக்கெல்லாம் பழகி போயிடுத்து. அதனாலே திருத்தன்கா அப்படின்ற அந்த திருநாமத்தை ரொம்ப நாம் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை. ஆகையினாலே திருத்தன்கா அப்படின்னு சொன்னா விளக்குளி பெருமாளுடைய திவதேசம். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா அனுபவிக்கிறார். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலேச திருஷ்யத்தே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. மகா அப்படின்னா ஒளி ஜோதிஷ், பரம் மகா அப்படின்னா பரஞ்சோதி. ஸ்வயம் வியக்தம் பரம் மகா, தானே தோன்றிய தானே பிரகாசிக்கிற பரபிரம்மம் பரஞ்சோதி. யாரு அப்படின்னா விளக்குளி பெருமாள் தீப பிரகாசன். இந்த ஸ்வயம் வியக்தம் பரமஹான்னு சொல்லக்கூடிய விளக்குளி பெருமாள் இருக்காரு, அவரே வேகவதி நதிக்கு நடுவிலே அணையாக படுத்துக்கொண்ட யதோக்தகாரி பெருமாளாகவும் உபாயமா இருந்துட்டு இருக்காரு. அவரே ஹஸ்திசைலேச திருஷ்யத்தேன்னு அத்திகிரி மலை மேல தேவ பெருமாளாக பலமாவும் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார். பெருமாளை அடையறதுக்கு உபாயமும் பெருமாள் தான், அடையப்படும் பலனும் பெருமாள் தான். மோட்சத்துக்கு போய் பெருமாள் அனுபவிக்கணும், எப்படி போறது? அந்த பெருமாளுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றது. ஆக அந்த சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய வியாஜத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் தரக்கூடிய பெருமாள் தான் உபாயம். அவனை அடைவதற்கு அவனே வழி. சரி, மோட்சத்துக்கு போறேன், அங்க போய் என்ன வாங்கிக்க போறேன், என்ன கடைக்கு போறது உனக்குன்னா அதுவும் பெருமாள் தான். பெருமாளே கிடைக்கிறார், பெருமாளே அனுபவிக்கிறோம்னு சொல்றச்ச அவரே பலமாகவும் இருக்கக்கூடியவர். ஆக இந்த விளக்குளி பெருமாள்னு சொல்லக்கூடிய ஸ்வயம் வியக்தமான பரஞ்சோதி பரம்ஜோதிஷு வேகவதியின் நதியினுடைய பிரவாகத்தை கட்டுப்படுத்துவதற்காக நிறுத்துவதற்காக நடுவிலே சயனித்துக் கொண்ட வேகாசேத்துன்னு சொல்லக்கூடிய யதோக்தகாரி எம்பெருமானாகவும் அவனே அஸ்திகிரி மலை மீது நிற்கக்கூடிய தேவ பெருமாளாகவும் பலமாகவும் இருக்கிறான். பிரம்மா எம்பெருமானை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும் அப்படின்னு இந்த காஞ்சிபுரத்திற்கு வந்து அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பித்தார். நிறைய தடங்கல்கள்லாம் வந்தது. அதுல ஒரு பாகமா சரஸ்வதியானவள் லோகத்தை இருட்டாக்கிட்டா. இருட்டுல பிரம்மாவால யாக காரியத்தை ஆரம்பிக்க முடியல. அப்போ பெருமாளை சரணாகதி பண்ண போது பெருமாள் விளக்கு ஒளியாக தோன்றி அந்த இருட்டை நீக்கினார். அவர்தான் தீப பிரகாசம்னு சொல்லக்கூடிய ஸ்வயம் வியக்தமான பரம்ஜோதிஷ். பின்னால அதே சரஸ்வதியானவள் ரொம்ப உக்கிரமா ரொம்ப கோபத்தோடு கூட
அதீதமான பிரவாகத்தோடு கூட அப்படியே பிரம்மாவினுடைய யாக குண்டத்தை அடிச்சுண்டு போயிடணும்னு வேகவதி நதியா வந்தா. அந்த நதியினுடைய நீரோட்டத்தை தடுக்கிறபடியா நடுவுல பெருமாள் அப்படியே அணை போல சயனிச்சுண்டு அந்த நீரோட்டத்தை அப்படியே தடுத்தார். அவர் தான் யதோக்தகாரி. வேகா சேத்து வெக்கனை கிடந்த பெருமாள். அருள் செய்து அணையானான் தாதை அரவணையான் தான் அப்படின்னுட்டு அரவு அணை ஆதிசேஷன்ல சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாள் இங்க தானே நடுவுல அணை போல டேம் போல படுத்துட்டு வேகவதி நதியினுடைய பிரவாகத்தை கட்டுப்படுத்தினா அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் மெய்விரத மான்மியத்திலே. அவர் உபாயம் பிரம்மா யாகம் பண்ணணும், யாகம் நல்லபடியா பூர்த்தியானோ, யாக பூர்த்தியினுடைய சமயத்திலே அந்த யாகத்தினுடைய பூர்ணாகுதியிலிருந்து அந்த அக்னியிலிருந்து புண்ணிய கோட்டி விமானத்தோடு கூட தேவப்பெருமாள் ஆவிர்பவிக்க வேணும். ஆக இங்க பலம் யாரு அப்படின்னா தேவப்பெருமாள் தான் பலம். அவர் வருவதற்கு உபாயமாக இருந்தது யார் அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய தடங்கல்களை எல்லாம் நீக்கி அவர் வருவதற்கு காரணமாக இருந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி அப்படின்னு பார்க்கிறோம். ஆக தீப பிரகாசன் தான் பெரிய பெருமாள். அவரே யதோக்தகாரியாகவும் தேவப்பெருமாளாகவும் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். விஷ்ணு காஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய 5 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் பிரம்மாவினுடைய யாகசாலையிலே தேவப்பெருமாள் ஆவிர்பவிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். 4 பேர் காரணம், 5வது காரணனான தேவப்பெருமாள். அதுல பிரதானமா தீப பிரகாசன் பெரிய பெருமாளாரர். இதை நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய விதத்திலே தேவப்பெருமாளுடைய வைசாகோத்சவம், வைகாசி மாசம் பிரம்மோத்சவம் நடக்கிறதே, அப்ப 5ஆம் திருநாள் அன்னைக்கு நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்தருள்றார் பெருமாள். அப்போ பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துல அந்த பள்ளக்கோடு கூட சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலத்துக்கு எழுந்தருளுவர். எழுந்தருளி அங்கே அர்க்கியபாத்திய ஆச்சமணியாதிகள்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு விசேஷமா தலிகை எல்லாம் செய்யாகி கோஷ்டி விநியோகம் ஆனாவிட்டு தூப்புள் சன்னதியிலிருந்து வெளியில போய் புறப்பாடு தொடரணும் பெருமாள். நேர தூப்புள் சன்னதிக்குள்ள நுழைஞ்ச பெருமாள் அப்படியே தானே வெளியில போகணும், அப்படி போக மாட்டார். சுவாமி தேசிகன் சன்னதியிலிருந்து தீப பிரகாசன் சன்னதிக்கு போகக்கூடிய வாசல் வழியே இறங்கி தீப பிரகாசன் எம்பெருமானை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போவார். என்னால் தனக்கு முன்னாலே அவதரித்த பெருமாளானபடியினாலே, தான் வருவதற்கு காரணமாக இருந்த பெருமாளானபடியினாலே தன்னை காட்டிலும் பெரியவர் அப்படின்ற அபிமானம் தோற்ற பெருமாள் பிரதட்சணமா போறார் அப்படின்னு பெரியவாள்லாம் அனுபவிக்கிறது உண்டு. அதை இன்னைக்கும் நாம 5ஆம் திருநாள் உற்சவத்தன்னைக்கு தூப்புளுக்கு போனா பார்க்கலாம். அப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் அதி ஆச்சரியமா இங்க எழுந்தருளி நம்மளை எல்லாம் அனுகிரகிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு போன உபன்யாசத்திலே அனுபவித்தோம். போன உபன்யாசம் பண்றச்ச ஒரு இடத்துல ரெக்கார்டிங் சரியா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டு பார்த்தா ஒண்ணுமில்ல, விமானத்தை பத்தி சாதிக்க வரச்ச அந்த ரெக்கார்டிங் கட்டாயி போயிடுது. அது ஒண்ணு மட்டும்தான், மற்றதெல்லாம் பூர்த்தியா நன்னா வந்திருக்கு. தீப பிரகாசன் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானத்திற்கு ஸ்ரீகர விமானம் அப்படின்னு பெயர். ஸ்ரீகர விமானம். ஸ்ரீ அப்படின்னு இங்கே மாங்கல்யத்தை மங்களத்தை குறிக்கிறது, லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய பிராட்டியையும் குறிக்கிறது. 2 விதமாகவும் அனுபவிக்கலாம். ஸ்ரீகரம் அப்படின்னா மங்களகரம், மங்களகரமான விமானம். அந்த மங்களகரமான விமானத்துக்கு அடியில போய் அதன் கீழே நின்று இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டிய சேவிக்கிறவாளுக்கு அமங்கலங்கள் எல்லாம் நீங்கி மங்களமானது ஏற்படும். யாருக்கு எந்த விதமான அமங்கலங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஏற்படுவதாக இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் விலகி போய் அவளுக்கு மாங்கல்யம்னு சொல்லக்கூடிய மங்களகரமான விஷயங்களே நடக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே. அப்படி தன் கீழே யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மங்களகரமான செய்திகளை அனுபவிக்கிறபடியினாலே மங்களகரமான விமானம் என்கிற அர்த்தத்திலே ஸ்ரீகர விமானம் அப்படின்னு ஒரு அனுபவம். இன்னொன்னு ஸ்ரீ அப்படின்னா தாயார் அப்படின்னு வச்சுட்டா லக்ஷ்மீகர விமானம். தாயார் கேவலம் செல்வத்தை ஐஸ்வர்யத்தை மட்டுமா அனுகிரகம் பண்றா? சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினியம்னுட்டு ஞானத்தை அனுகிரகம் பண்றவளும் தாயார் தான். நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை அனுகிரகம் பண்றவளும் தாயார் தான். சரணாகதி பண்றச்ச உபாயமா நிற்கிறவளும் அவதான். பல சமயத்துல பலமாக அமைபவளும் அவள் தான். அதனால தாயார் கேவலம் பணம் மட்டும் இல்லாம மோட்சம் உள்பட எல்லாவற்றையும் தரக்கூடியபடியினாலே லக்ஷ்மீகரமான இந்த விமானத்துக்கு அடியிலே வந்து பெருமாள் பிராட்டிய சேவிச்சா மோட்ச பரியந்தம் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்ற அனுபவத்திலே ஸ்ரீகர விமானம்னு ஒரு பெயர்.
திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்திரத்திலே ஸ்ரீகராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு அனுபவித்தோம். அங்க ஒரு விசேஷமான அர்த்தம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஸ்ரீகரஹா அப்படின்னா ஸ்ரீயை கரமாக உடையவன் ஒரு அர்த்தம், லக்ஷ்மியை கையாக உடையவன் அப்படின்னுட்டு. அப்படின்னா என்ன, மனசு என்ன நினைக்கிறதோ அதை கை பண்றது. ஏதான ஒரு காரியம் பண்ணணும்னா முதல்ல மனசுல நினைக்கிறோம் பண்ணணும்னுட்டு இமீடியட்டா கை பண்ண ஆரம்பிச்சுடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணணும்னு சங்கல்பிச்சாலும் அதை பண்றதுக்கு சித்தமா தாயார் காத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அவளுடைய தாம்பத்தியமானது அப்படியே ஒருங்கே இருக்கிறது. பெருமாள் என்ன நினைக்கிறானோ அதுதான் தாயார் பண்றா. ரெண்டு பேருடைய சங்கல்பமும் ரெண்டு பேருடைய பிரவருத்தியும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆகையினாலே பெருமாளுக்கு கை போல இருந்து செயல்படுபவள். அவன் நினைச்சா இவ பண்ணிடுறா உடனே. அதே மாதிரி கைதான் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு நாமே சுசுரூஷ பண்ணிக்க கூடிய ஒரு உறுப்பா அமையிறது. சாப்பிடணும்னா கையால் எடுத்து சாப்பிடணும், தீர்த்தமாடணும், முகத்தலம்பிக்கணும், நெத்திக்கிட்டுக்கணும், எதுனாலும் கைதான் நமக்கு பயன்படுறது. அந்த மாதிரி நம்முடைய பாவங்களை பொறுக்க வேணும் அப்படின்னா பிராட்டியின் மூலமா தான் பெருமாள் பொறுக்கிறான். நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னாலும் பிராட்டி துவாரா தான் பெருமாள் பண்றான். ஆகையினாலே சர்வ விதத்திலும் பிராட்டியானவள் பெருமாளுக்கு கை போல இருந்து சரீரத்தோடு கை பிரியாமல் இருந்து காரியம் பண்ணுவது போல பிரியாமல் இருந்து காரியம் பண்ணிட்டு இருக்கா. ஆகையினாலே எம்பெருமானுடைய கரம் போல இருந்து செயல்படக்கூடிய பிராட்டி, அவளுடன் சேர்ந்த பெருமாள், இவா ரெண்டு பேரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானம் ஸ்ரீகர விமானம் அப்படின்னு பலவிதமாக அனுபவிக்கலாம் இந்த விமானத்தை. இப்போ ஆழ்வாருடைய அனுபவம். மொத்தம் 4 பாசுரங்கள் இந்த திவதேசத்திற்கு மங்களாசாசனமாக ஏற்பட்டிருக்கின்றன. முதல்ல நம்மாழ்வாருடைய திருவிருத்தத்திலே 26வது பாசுரம். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீரமென்று கோது கொண்ட வேணிலம் செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே, கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூந்தே நிலஞ்சோலை எப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்திலே நானிலம் வாய்க்கொண்டு சூரியன் என்ன பண்றானா, இந்த பூமியில 5 விதமான நிலங்கள் இருக்குன்னு பாக்குறோமோ இல்லையோ, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை அப்படின்னு 5 வகை நிலங்கள் இருக்குன்னு பாக்குறோம். பூமிக்கு மேல ஆகாசத்துல இருந்துட்டு இருக்க சூரியன் தன்னுடைய கிரணங்கள்னால சன் ரேஸ் மூலமா 5 வகை நிலங்களையும் உறிஞ்சிறானா. அப்படியே இந்த சூரிய ரஷ்மி, சூரியனுடைய கிரணங்கள் என்ன பண்றது, பூமியில இருக்கக்கூடிய ஜலத்தை உறிஞ்சிருது, துணியெல்லாம் உலர்த்தினோமானா அதுல இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சிருது, சில நேரங்கள்ல நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தையும் உறிஞ்சிடுறது. அந்த மாதிரி சூரியன் தன்னுடைய கிரணங்களினாலே பாலைன்னு சொல்லக்கூடிய நிலத்தை தவிர 4 வகை நிலங்களினுடைய ஜலத்தையும் உரியறானாம். உறிஞ்சா ஒரு ஜலமும் ஒரு மாதிரி ருசிக்கிறது அவனுக்கு. அதனால அந்த 4த்தையும் ஷார்ட் விடுறானாம். இந்த பாலைவனம் இருக்கே, அதனுடைய ஜலத்தை உறிஞ்சலான்னு பாக்குறச்ச அங்க பெருசா ஒன்னும் ஜல சமுருத்தி இல்ல, செடி கொடிகள்லாம் நல்லா விசேஷமா இல்ல. அதனால அந்த ஜலம் அவனுக்கு ருச்சியா படலையா நாக்குக்கு. அதனால அந்த பாலைவன ஜலத்தை மாத்திரம் வாண்டான்னு திரும்ப துப்பிடுறானா, கீழே உமிழ்ந்துடுறானா. அப்பேற்பட்ட பாலைவனம் கிடையாது இந்த திருத்தன்கான்னு சொல்லக்கூடியது. நன்னீர் அறமென்று கோது கொண்டது, நல்ல தூய்மையான தண்ணீரை உடையது. அந்த தூய்மையான ஜலமும் நிறைய சமிருத்தியா இருக்கு. லேச தோண்டினாலே கிணத்துல ஜலம் வந்துடும். இன்னைக்கும் கூட சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய கிணறு, அந்த கிணத்துல என்னைக்கும் தீர்த்தம் இருந்துட்டே இருக்கும். கிணத்துல தீர்த்தம் இல்லை, எடுத்துக்க முடியல அப்படின்ற வார்த்தை யாரு காதுலயும் அது வரைக்கும் விழுந்திருக்காது. இன்னைக்கும் தீர்த்தம் அந்த கிணத்துல இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கே அப்படி இருக்குன்னா ஆழ்வார் காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி கேவலம் பாலைவனமாட்டமா சத்து இல்லாத ஜல சமிருத்தி குறைந்த இடம் நினைச்சுக்காதங்க. நல்ல ஜலம் சமிருத்தியா இருக்கக்கூடியதான குளிர்ந்த பிரதேசம் இது. அதனாலதான் குளிர்ந்த சோலைன்னு பெயர் இதற்கு. அப்படி பாலைவனத்தை கடந்து பாலைவனத்து ஜலத்தை எல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுது. நல்ல குளிர்ச்சியா நிறைய ஜல சமிருத்தி இருக்கக்கூடிய ருச்சியான ஜலத்தை சாப்பிடணும்னு சூரியன் தேடிந்து வரச்ச திருவெக்கா திவதேசத்தை பார்த்தானா முதல்ல. அங்க விண்ணோர்கள் அப்படின்னா தேவர்களோ நித்திய சூரிகளோ யார் வேணாலும் இருக்கட்டும், இல்ல 2 பேரா கூட இருக்கட்டும், கால் நிலம் தோய்ந்து சேவிக்கிறாளாம், தொழறாளாம்.
அப்படியே ஒரு கொம்ப கீழே போட்டா எப்படி சாஷ்டாங்கமா விழறதோ அந்த மாதிரி காலில இருந்து தலை வரைக்கும் சாஷ்டாங்கமா பூமியில பழும்படியா விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம் விண்ணோர்கள்லாம். எங்க சேவிக்கிறா அப்படின்னா கண்ணன் வெக்காவுது, கண்ணன் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருவெக்கா திவதேசத்துல விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம். உது அப்படின்னா பக்கத்துல, அருகே, அடுத்ததுன்னு அர்த்தம். தேவர்கள்லாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருவெக்காவுக்கு அருகே, அதுக்கு அடுத்தாப்புல அம்பூம் தேனிலம் சோலை அப்பாலது. அப்படின்னா அழகிய, பூனா புஷ்பம், தேன் அப்படின்னா புஷ்பத்துல இருக்கக்கூடியதான சமிருத்தியான தேன், இளம் சோலை அப்படின்னா பாக்குறதுக்கு அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய, இப்போதும் எப்போதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதான ஒரு தோட்டம், ஒரு தோப்பு. கேவலம் பாலவன மாட்டமா ஜலம் நன்னா இல்லாம, ஜலமே இல்லாம வறண்டு போய் சப்பாத்தி கள்ளி செடியெல்லாம் இல்லை. இங்க அந்த பாலைவனத்து தீர்த்தத்தை சாப்பிட்டு வெறுத்து போன சூரியன் துப்பிட்டான். அதை நல்ல ஜலம் கிடைக்காதா அப்படின்னு அதை கடந்து வரான், பாலை கடந்து வரான். வந்து இந்த திருவெக்காவை திருத்தன்காவை எல்லாம் பார்த்தா பொன் போல தெரியறதான், அவனுக்கு ஸ்வர்ணம் போல தெரியறதான். எத்தையோ போய் சாட்டமே தங்க மாட்டமா இது இருக்கே அப்படின்னு பாக்குறானா இங்க ஆசையா. பார்த்தா தேவர்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. என்ன இடம்னு பார்த்தா திருவெக்கா உது. அது பக்கத்துல அழகிய புஷ்பங்கள், நன்னா அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா பல பலான்னு இருக்கக்கூடிய, கலர் கலரா பூத்து இருக்கக்கூடிய புஷ்பங்கள், நிறைய தேன் இருக்கு புஷ்பத்துல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜலம் சமிருத்தியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேன் இருக்கும். தேன் நன்னா இனிமையா இருக்கும். அப்பேற்பட்ட இளம் சோலை, புத்தம் புதுசா இருக்கக்கூடிய பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய சோலை இருக்கே, இது எதுன்னா திருத்தன்கா. இளம் சோலை அப்படின்றதுக்கு தன்கா அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு, பரியாய பதம், ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வேறு சொல். ஆக இங்கு இளம் சோலை அப்படின்னா தன்கா. அது எப்பாலைக்கும் சேமத்ததே. நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய இடம். அப்படின்னா என்ன, நம்முடைய சம்சாரம்னு சொல்லக்கூடிய உஷ்ணமானது அந்த குளிர்ந்த சோலைக்குள்ள போனா அப்படி சமணமாயிடுறது. அப்படின்னா நம்முடைய பாவம், நம்முடைய சம்சார வாழ்க்கை இதெல்லாம் அழிஞ்சு போய் சரணாகதி தீபிகையாலே சொல்லப்பட்ட பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே சரணாகதி பண்ணிண்டு நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. எப்பாலைக்கும் சேமத்ததே, எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லோருக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதான இடமாக திகழ்கிறது அப்படின்னு நம்மாழ்வாருடைய அனுபவம். அப்படி ஆச்சரியமான ஒரு சம்சார தாபத்தை நீக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய சோலை. வெறும வெயில்ல அப்படி சுத்திட்டு இங்க வந்து நின்னா சில்லுன்னு காத்து வருது, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணலான்றது இல்ல. சம்சாரத்துல உழண்டு திரிஞ்சி சம்சார பாபாக்னியினாலே கொளுத்தப்பட்டு தகிக்கப்பட்டு வந்தாலும் கூட அவர்களுக்கு சம்சார நிவிருத்தியாகிற குளிர்ச்சி ஏற்பட்டு அவ மோட்சத்துக்கு போறா. அப்பேற்பட்டதான திவதேசம்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். இப்ப சூரியன் இந்த இடத்துக்கு வந்து இந்த அழகான சோலைகள், தேன் நிறைந்த புஷ்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஜலத்தை அப்படி உறிஞ்சி சாப்பிட்டா ரொம்ப ருச்சியா இருக்கான் அவனுக்கு. பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் வேற, பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா இனிக்கிறது அவனுக்கு. அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு உத்தமமான திவதேசம் அப்படின்னு நம்மாழ்வாருடைய அனுபவம். திருமங்கை ஆழ்வார் ஒரு 3 பாசுரங்களினாலே மங்களாசனம் பண்றார். பெரிய திருமொழியில பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே. திருவேங்கட மலைக்கு மேலே நின்று கொண்டிருக்கக்கூடிய மின்னல போல ஒளிரக்கூடிய அந்த பரஞ்சோதி இருக்கிறது, அந்த எம்பெருமானை நாம் போய் தன்காவிலே சேவித்தேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக திருவேங்கடமுடையானே ஆழ்வாருக்கு திருத்தன்காவிலே தீப பிரகாசனாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தம் இந்த திவதேசத்திற்கு 2 விதத்திலே உண்டு. ஒன்னோ ஆழ்வார் பாசுரப்படி திருவேங்கடமுடையானே இங்க ஆழ்வாருக்கு தீப பிரகாசனா சேவை சாதிக்கிறபடினாலே அவன் தான் இவன் அப்படின்றது ஒரு அனுபவம். இன்னொன்னு, திருவேங்கடமுடையானே முதல்ல தீப பிரகாசனா இங்க வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதித்தான். அதே திருவேங்கடமுடையானே பின்னாளில் சுவாமி தேசிகனாக ஸ்ரூப்புள்ள அவதாரம் பண்ணினான். அப்படி 2 விதமா திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தம் உண்டு. மலையிலையும் சரி, தீப பிரகாசனுக்கும் சரி, சுவாமி தேசிகனுக்கும் சரி, வைகான சாகம ரீதியில தான் பிரதிஷ்டை, ஆராதனம், உற்சவங்கள் எல்லாம். அப்ப சாட்சாத் திருவேங்கடமுடையான இங்க சேவிக்கிறேன் அப்படின்றார். அதனால ரதசப்தமி உற்சவம் திருவேங்கடமுடையானுக்கு மலையில ரொம்ப பிரசித்தமா நடக்கிறது. அவ்வளோ ஜனம் இருக்கே சுவாமி, அங்கெல்லாம் அத்தனை ஜனத்துல போய் சேவிக்க முடியாதுன்னு நினைக்கிறவா
ஏகாந்தமா இந்த திருத்தங்கா திவதேசத்திற்கு வந்து தீப பிரகாசனை அனுபவிச்சு சேவிக்கலாம். ரொம்ப கூட்டம் இல்லாம சாதாரணமா இருக்கும். பெருமாள் ரொம்ப ஏகாந்தமா எழுதிருப்பார். மலைக்கு போய் கலந்துக்க முடியாத சமயத்துல அடியேன் நிறைய முறை இந்த பெருமாளை ரதசப்தமி அன்னைக்கு சேவிச்சிருக்கேன். ஆச்சரியமான ஒரு புது தேஜஸோட கூட இருப்பார் பெருமாள் அன்னைக்கு. எனக்கு தான் மலையில அங்க அத்தனை உற்சவம் நடந்துட்டு இருக்கிறது, அந்த சந்தோஷத்துல நான் பூரிப்பா நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றது போல பெருமாள் எழுந்தருளி இருப்பார் இங்க. அதே திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல பாடுறார், மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் அப்படின்னு விளக்கொளியாய் அப்படின்ற ஒரு வார்த்தையில மங்களாசனம் பண்ணிருக்கார் பெருமாளை. விளக்கு ஒளியாக வந்த பெருமாள் சரஸ்வதி லோகத்தை இருட்டாக்கிவிட பிரம்மாவினுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவினுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக இருட்டு போனோம்னா விளக்கு வேணும், விளக்கு ஒளி வேணும், பெருமாளே விளக்கொளியாக ஆவிர்பவித்தான் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம். அதே ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல சொல்றச்ச முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலைன்னு ஆரம்பித்து விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க விளக்கொளின்னு பெருமாளுடைய திருநாமம், மரகதத்தைன்னு தாயாருடைய திருநாமம், திருத்தன்கா அப்படின்னு கஷேத்திரத்துடைய திருநாமம், மூணும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருப்பது ரொம்ப விசேஷம். இந்த திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகின்ற பெண்ணா எம்பெருமானை காதலித்து கல்யாணம் பண்ணிக்க வேணும் அப்படின்னு ஒரு நாயிகா பாவத்தில இருந்து பாடக்கூடிய பாசுரம் இதெல்லாம். அவள் கையில ஒரு கிளிய வளர்க்கிறா. இவன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொல்லி அந்த கிளிய பழக்கிறா. அப்ப எம்பெருமானுடைய திவதேசங்களுடைய பெயரையெல்லாம் சொல்லி அந்த கிளிய சொல்றா, அதுவும் திரும்ப சொல்றது. அந்த மாதிரி அந்த மடக்கிளி அதுக்குன்னு ஞானம் கிடையாது, அதுவா ஒன்னும் பேசாது. நாம் என்ன பேசுறோமோ அதை திரும்ப பேசும். அதனால அறிவு ஜீவின்னு சொல்லிட முடியாது. மடக்கிளி தான் அது, என்ன சொல்றோமோ அதை அப்படியே சொல்லும். இவர் சொல்ல சொல்ல ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம்ன்றது, திருமலைன்னா திருமலைன்றது, திருவள்ளூர்னா திருவள்ளூர்ன்றது, அந்த மாதிரி திவதேசங்களுடைய பெயரையா சொல்லிட்டு வர்றது. விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் அப்படின்னு சொன்னா திரும்ப அதை சொல்றது. ஒரு ஞானமும் இல்லாத கிளி அவ்வளவு அழகா இனிமையா தேன் போல நம்ம காதுல தேன் வந்து பாயறது போல பெருமாளுடைய திவதேசத்தின் பெயரையும் பெருமாள் பெயரையும் தாயார் பெயரையும் சொல்றதேன்னு ஆழ்வாராகிற அந்த பரகால நாயக்கி அனுபவிக்கிறார். இப்போ அந்த கிளியை பார்த்து கை கூப்பிடலாம். உன்னை வளர்த்ததுனால் நான் பயன் பெற்றேன், என் வயத்துல பால வார்த்தை, உன்னை வளர்த்ததுக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்றாலும். யார் என்ன பேசினாலும் அதை பேசிட்டு இருக்காம நான் சொல்றதை கேட்டு நாக்கு எதுக்கு ஏற்பட்டதோ, எம்பெருமானுடைய கஷேத்திரத்தினுடைய பெயரை சொல்றதுக்கு ஏற்பட்டது, பெருமாள் பெயரை தாயார் பெயரை சொல்றதுக்கு ஏற்பட்டது, அந்த பலனை முழுசா அனுபவிக்கும்படியா கஷேத்திரத்தினுடைய பெயரையும் பெருமாள் தாயார் பெயரையும் சொல்ற பத்தியா, உன்னை வளர்த்ததுனால நான் பெருமைப்படுறேன், உன்னை நான் கை கூப்புறேன்னுட்டு தான் வளர்த்த மடக்கிளியை பார்த்து இந்த பரகால நாயகி கை கூப்புறாளாம். அத்தனை தூரம் கிளியானது கிட்டத்தட்ட திருமங்கை ஆழ்வாரவே மாறிடுச்சு. இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறச்ச நம்ம பெரியவா நம்ம தேசிகன் அடியார்கள் சுவாமி தேசிகன் தான் அந்த மடக்கிளி அப்படின்னு அனுபவிப்பான். இந்த பாட்டுல வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக, உன்னை வரவேற்கிறேன் வா 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 அப்படின்னு ஆசையா வரவேற்பது யாரு? திருமங்கை ஆழ்வார், கலியன். கலியன் வளர்த்த அந்த மடக்கிளி யாருன்னா சுவாமி தேசிகன். எப்படின்னா கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு சுவாமி சொல்றமோ இல்லையோ, கலியனுடைய அருளி செயல்கள் எல்லாம் சுவாமியினுடைய திருவுள்ளத்துல எப்பவும் ஓடிண்டே இருக்கும். அதனாலதான் எந்த பிரபந்தத்துக்கும் இல்லாமல் விசேஷமா பெரிய திருமொழின்னு வரச்ச மட்டும் அறிவு தரும் பெரிய திருமொழின்னு சுவாமி பிரபந்தசாரத்துல. அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னா என்ன? பெரிய திருமொழி வாசிச்சப்புறம் தான் அறிவு வரதா? அதுக்கு முன்னாடி அறிவு இல்லையா? அறிவு தரும்னா என்ன? அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னா அர்ச்சாவதாரத்திலே பிராவண்யம் இல்லாதாருக்கு மோட்சம் இல்லை என்கிற அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுவாமி சரணாகதி பண்ணாதான் மோட்சம். பிரபன்னாத அந்நேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம்னு சுவாமியே சாதிக்கிறார். சரணாகதி பண்ணாதான் மோட்சம், பண்ணலன்னா மோட்சமே இல்லைன்னு சாதிக்கிறார். அறிவு தரும் பெரிய திருமொழின்னா சரணாகத்தின்னா பண்ணுன்னா உடனே பண்ணிட முடியுமோ? இல்ல பண்ணிடுவோமா? அதை பத்தின தீர்க்கமான ஞானம் ஏற்படணும். முதல்ல சரணாகத்தின்னா என்னன்ற கான்செப்ட் புரியணும். இந்த சரணாகத்தின் மேல மகா விசுவாசம் வரணும். அப்படின்னா என்னன்றது தெளிவா புரிஞ்சுட்டு உணரணும்.
அந்த நிலைக்கு வந்தாதான் சரணாகதி பண்ணுவோம், பண்ணாதான் சரணாகதியானது மோட்சத்தை தரது. அப்பவும் சரணாகதியே சாட்சாத்தா மோட்சத்தை தந்துடல. அந்த சரணாகத்தியினாலே பெருமாள், மகிழ்ந்த பெருமாள் அதை ஒரு ஷாக்கா வச்சுட்டு குழந்தை நம்மள சரணாகதி பண்ணிடுத்து நாம கொடுக்கலான்னு பெருமாள் இறங்கி கொடுக்கறான். அப்பவும் பெருமாள் தான் கொடுக்கறான். சரணாகதி ஒரு காரணம் தான், ஷாக்கு தான் அது. ஆக சரணாகத்திய பத்தின ஞானம், பெருமாள் பத்தின ஞானம், பெருமாள் இடத்துல மகா விசுவாசம், இதெல்லாம் வரணும் அப்படின்னா பெரிய திருமொழி செய்வீங்கோன்றார் சுவாமி. எத்தனை திவ்யதேசங்கள், 80க்கும் மேற்பட்ட திவ்யதேசங்கள்ல போய் போய் உருகி உருகி பாடினாரே கலியன். அந்த அனுபவம், அந்த அர்ச்சையினுடைய அனுபவம் தானே பெரிய திருமொழியாக வந்தது வெளியில. அர்ச்சாவதாரத்திலே பிராவண்யம் அப்படின்னா ஒரு பிரேமை, ஒரு காதல் வேணும். ஏதோ ஒரு எம்பெருமான் கோவில்ல திவதேசத்துல எழுந்தருள் இருக்கிறான், அவன் மேல ஒரு காதல் இருக்கணும். அந்த எம்பெருமானை சேவித்து 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 அவனிடத்துல அப்படியே லயித்து போய் உருகி போய் இந்த எம்பெருமானுடைய இந்த அனுபவமானது என்னைக்கும் அழியாமல் நமக்கு வேணும் அப்படின்னு உடம்புல ஊறணும். சரி, ஊறி போயிடுத்து என்னைக்கும் பெருமாளுடைய இந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கணும்னு தோன்றது. ஆனா சரீரத்துக்கு வயசாறதே சுவாமி, திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டேன்னா இந்த அனுபவம் நின்னு போறதே, அதுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போவேனோ நரகத்துக்கு போவேனோ எங்க எப்படி பொறுப்பேனோன்னு தெரியலையே. சரி, ஆனா இந்த எம்பெருமானுடைய அனுபவம் இடையறாம காலத்துக்கும் தொடரணும்னு நினைக்கிறியா? அதுதான் உன்னுடைய முக்கியமான எண்ணமா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி ஜன்மா இல்லாமல் செய்து கொண்டால் மோட்சத்துக்கு போயிட்டா எம்பெருமானை போலவே காலாகாலத்திற்கும் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து கொண்டு அவனையும் பிராட்டியையும் ஆச்சாரியர்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆகையினாலே இந்த நிரந்தரமான அனுபவம் கிடைக்கிறதுக்கு ஒரே வழி சரணாகதி. அப்ப முதல்ல அர்ச்சையில நமக்கெல்லாம் ஈடுபாடு வரணும். பிரம்மத்தினுடைய குணங்கள் இப்படி, பிரம்மத்தினுடைய ரூபம் இப்படின்னு உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு பிரம்மத்தை உபாசனை பண்ற அளவுக்கு நமக்கு போராது. அதுவே வரதனை அனுபவிச்சு சேவி, திருவேங்கடமுடையான அனுபவிச்சு சேவி, ராகவன சேவி அப்படின்னா மனசு லயிக்கிறது, கண்ணில் ஜலம் வர்றது, தேடிண்டு ஓடுறோம், இங்க போலாம் அங்க போலான்னு ஓடுறோம். பெருமாள் தன்னுடைய முழு அழகை காட்டி நம்மளை வசீகரித்து அவன் திருவடியில் அப்படி நம்மளை கட்டி போட்டுடுவான். அது காலத்துக்கும் சாஸ்வதமா ஓணும் அப்படின்னு நினைக்கிற போது சரணாகத்தையும் பண்ண வைத்து மோட்சத்தையும் கொடுப்பான். அதுதான் நம்மால முடியும். அதனால சுபாசிரயம்னு பெயர். ஆசிரியத்தல் அப்படின்னா நாடுதல், சரணாகதி பண்ணுதல் அர்த்தம். எப்படி சரணாகதி பண்றது? சரணாகதி பண்றதுக்கு ஒரு நல்ல வழி, சுபமான வழி, மங்களமான வழி எதுன்னா அர்ச்சாவதாரம் தான். குழந்தைக்கும் பெருமாளை பார்த்தா பிடிக்கிறது. தொடர்ந்து ஒரு 2 உற்சவத்துக்கு அழிச்சுட்டு போங்க, குழந்தைய தோல்ல தூக்கிட்டு போங்க. உமாச்சி வரார் நாழியாரது வா வான்னு கலப்பிண்டே இருக்கும் ஆத்துல. நம்ம அப்படியே கால் வலிக்கிறது முடியலன்னு உட்கார்ந்துட்டா கூட மணி 6 எடுத்து உமாச்சி புறப்படுவா. பத்தி உலாத்தல் இருக்கு, ஊஞ்சல் இருக்கு, இன்னைக்கு சிம்ம வாகனம், இன்னைக்கு குதிரை வாகனம், போலாம் வா நம்மளை எழுப்பிட்டு இருக்கோம் குழந்தை. அப்படி குழந்தையும் பெருமாள் கவர்றார். ஸ்திரீ புருஷா, படிச்சவா படிக்காதவான்னு எந்த வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் பெருமாள் ஈர்க்கிறார். ஆக எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து எல்லோரையும் வசீகாரம் பண்ணி தன்னிடத்திலே சரணாகதி பண்ணுகிற அளவுக்கு அவர்களை பண்ணுவது எதுன்னா சுபாசிரயம்னு சொல்லக்கூடிய அர்ச்சாவதாரம் தான். அந்த அர்ச்சாவதாரத்தை பத்தின தெளிவான அறிவு வேணும் அப்படின்னா பெரிய திருமொழியை வாசிக்க வேணும். கிட்டத்தட்ட பெரிய திருமொழியை ஒரு அர்ச்சா வேதம் அப்படின்னு சொன்னா கூட தப்பில்லை. அர்ச்சாவதாரத்தை பத்தின முழு வேதம் அது. அறியாத பொருள்களை எல்லாம் வேதம் நமக்கு அறிவிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தை பத்தி நமக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும் தெளிவாக காட்டித் தருவது பெரிய திருமொழி. அந்த அர்ச்சாவதாரத்துல ஒரு காதல் வந்தாதான் சரணாகத்தியில மனசு போகும். சரணாகதி பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும். ஆகையினாலே அர்ச்சாவதாரத்திலே காதல் இல்லாதவர்களுக்கு மோட்சம் இல்லை என்கிற அறிவை தரக்கூடிய பெரிய திருமொழி. ஆகையினாலே இங்கு திருமங்கையாழ்வார் வளர்த்த கிளி யாரு அப்படின்னா சுவாமி தேசிகன் தான் அப்படின்னு பெரியவாளுடைய அனுபவம். கலியனுடைய அருளி செயல்களை கேட்டு 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 இந்த கிளியும் கிட்டத்தட்ட இந்த ஆழ்வார்களோட 13வது ஆழ்வாரா ஆச்சரியமான தமிழ் பிரபந்தங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணித்து. ஆழ்வார்கள் 12 சேர்ந்து 24 பிரபந்தம் அனுகிரகம் பண்ணினான். 13வது ஆழ்வாரோ என்று அதிசயிக்கும்படியாக அந்த 12 ஆழ்வார்களுடைய சாரத்தையும் பெற்றதான இந்த சுவாமி தேசிகன்னு சொல்லக்கூடிய மடக்கிளி 12 ஆழ்வார்கள் பண்ண காரியத்தை ஒருத்தராவே பண்ணித்து. அவ 12 பேர் சேர்ந்து 24 பிரபந்தம் பாடினா, இந்த கிளி இது ஒன்னே 24 பிரபந்தம் பாடித்து.
அதுல பந்து, கழல், அம்மானை, ஊசல், ஏசல்னு சொல்லக்கூடிய 5 பிரபந்தங்கள் தொலைஞ்சு போயிடுத்து நமக்கு கிடைக்கல. அந்த 5 கழிச்சுட்டோமானா 19 பிரபந்தங்கள் வச்சுட்டு இருக்கோம். அதோட பிள்ளையந்தாதி ஒண்ணு சேர்த்து 20ன்னு தேசிக பிரபந்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப கலியன் வளர்த்த கிளி எத்தனை தூரம் போயிருக்கு பாருங்க. வெறுமை விளக்கொலி, திருத்தன்கா, மரகதம்னு சொன்னதுக்கே கையை கூப்பிடுறேன்றார் கலியன். 12 பேர் பண்ண காரியத்தை ஒருத்தரா பண்றதுக்கு அவ தமிழ்ல பிரபந்தங்கள் மட்டும்தான் பாடினா. ஆனா இந்த மடக்கிளியானது சம்ஸ்கிருதத்திலும் பிராகிருதத்திலும் மணிப்பிரவாளத்திலுமா 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை பண்ணிட்டு, அந்த 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்கள்னு சொல்றது கூட நம்ம கையில இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் சுவாமி சப்ததி ரத்னமாலிகாவில் சொல்றச்ச பரசதம் வா அபி பரசகஸ்ரம் அப்படின்னுட்டு இவருடைய கிரந்தங்கள் 100கணக்கிலோ 1000கணக்கிலோ உண்டுன்னு சாதிக்கிறார். நம்ம கிட்ட கிடைச்சது இந்த 116, அதுல ஒரு 7 தொலைஞ்சு போயிடுத்து, 109 தான் கிடைக்கிறதுன்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப கலியன் சுவாமி தேசிகன்னு நேர பார்த்திருந்தாருன்னா இத்தனை கிரந்தங்கள் பண்ணி இப்ப ஏற்பட்ட சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷரா எழுந்தருள் இருந்து இத்தனை பேர் மோட்சத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்ததை பார்த்திருந்தால் நம்முடைய வளர்ப்பு எத்தனை தூரம் போயிருக்குன்னு சேர்த்து கட்டின்னு இருப்பார் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருமங்கையாழ்வார் வளர்த்த மடக்கிளி அப்படின்னு அனுபவிக்கிறது உண்டு பெரியவா. சுவாமி ரகசியத்திரை சாரத்துல பார்த்தா தெரியும். பெரிய திருமொழியினுடைய சாரம், கலியனுடைய பாசுரங்களின் சாரம் அப்படின்னு நிறைய சாதிக்கிறார் சுவாமி. மத்துமோர் தெய்வம் உளதன் இருப்பாரோட உத்திலேன் உத்ததும் முன்னடியார் கடிமை அந்த பாசுரம், பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் என்ற பாசுரம், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவது என்ன அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்னு இதெல்லாம் கலியனுடைய அருளி செயல்களின் சாரம் அப்படின்னே சாதிக்கிறார் சுவாமி. அத்தனை தூரம் அருளி செயல்கள், திருமங்கையாழ்வாருடைய அருளி செயல்களை கரைத்து குடித்தவர் சுவாமி. அதனாலதான் கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன். சுவாமியனுடைய மனசுல திருமங்கையாழ்வாருடைய சீசூக்திகள்லாம் கோயில் கொண்டு அப்படியே பர்மனண்டா உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை அனுபவமா சுவாமி ஆழ்வார்கள்லாம் தமிழ்ல பாடினா, இவர் தமிழிலும் நிறைய பிரபந்தங்கள் பாடினார். அடைக்கலப்பத்து, மெய்வரத மான்மியம், அர்த்த பஞ்சகம், திருச்சின்னமாலை, பன்னிருநாமம் இப்படின்னு எத்தனை பிரபந்தங்கள் அர்ச்சாவதாரமான தேவப்பெருமாள் விஷயமா தமிழ்ல பாடினார் சுவாமி. அஷ்டபுஜாஷ்டகம், வேகாசேது ஸ்தோத்திரம், சரணாகதி தீபிகை, தேவநாயக பஞ்சாசத்து, வரதராஜ பஞ்சாசத்து, தயாசதகம் அப்படின்னு எத்தனை அர்ச்சாவதார எம்பெருமான்கள் விஷயமா சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகங்கள் பண்ணார் சுவாமி. பிராகிருத பாஷையிலே அச்சுசதகம் பாடினாரே திருவேந்தபுரம் எம்பெருமான் விஷயமா. இப்படி கலியனுடைய அருளி செயல்கள் ஊறி 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 அர்ச்சாவதாரத்தினுடைய வெளிப்பாட்டை அப்படியே பிரபந்தங்களாகவும் ஸ்தோத்திரங்களாகவும் அருளி செய்யக்கூடிய மடக்கிளி சுவாமி. அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆழ்வார் பெருமாள் தாயார் அனுபவிச்சா, நாம பெருமாள் தாயார் திருத்தன்கான்னு சொல்லக்கூடிய திவதேசம் ஆழ்வார் சுவாமின்னு எல்லாரையும் சேர்த்து அனுபவிக்கும்படியாக நமக்கு அனுபவம் தருகிறது இந்த பாசுரம். இதெல்லாம் திவதேசத்தினுடைய மங்களாதாசன பாசுரங்கள். இந்த பாசுரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பெரியவாச்சான் பள்ளி சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த திருநெடுந்தாண்டகம் இதெல்லாம் திருமொழியெல்லாம் பாடிட்டோ அதுக்கப்புறம் திருக்குறுந்தாண்டகம் பாடிட்டு தானே நெடுந்தாண்டகம் பாடினார் ஆழ்வார். அப்ப ஆழ்வார் இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான திவதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு போறார் ஆழ்வார். அது எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ணிட்ட மணப்பெண்ணானவள் பிறந்தாத்துல எல்லாரோடையும் சொல்லிட்டு புக்காத்துக்கு போறது போல இருக்கான். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புக்காத்துக்கு போறா அப்படின்னா, அவ ஆத்துல தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த மாதிரி வயசுல பெரியவாள்லாம் இருக்கா, கூட பிறந்தவாள்லாம் இருக்கா, அவள்கிட்டலாம் சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னுட்டு போறா. அப்ப அக்கம் பக்கத்துல தெருவுல ஊர்ல யாரெல்லாம் தனக்கு ரொம்ப நெருங்கினவாளோ வேண்டியவாளோ அவாத்துக்கும் போய் சொல்லிட்டு போறாளோ இல்லையோ போயிட்டு வரேன்னுட்டு. அந்த மாதிரி இவருக்கு எந்த எந்த திவதேசத்து எம்பெருமான்களிடத்துல எல்லாம் ரொம்ப ஆழங்கால் பட்டு உருகி உருகி அவளெல்லாம் சேவித்தாரோ இந்த பூமியில எழுந்தருள் இருக்கிற போது அவ கிட்ட எல்லாம் சொல்லிட்டு புறப்படுறாராம், நான் ஸ்ரீவைகுண்டம் போறேன், இனிமேல் அங்கே நிரந்தரமாக போய் அனுபவிக்க போறேன். அந்த அனுபவத்தை இங்கேயே கொடுத்த, என்னை சரணாகதி பண்ணும்படியா தூண்டின, அழகை காட்டி தூண்டின உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னுட்டு இவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள்கள் எல்லாம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போறது போல இருக்கான் இந்த பிரபந்தம். அந்த மாதிரி சில திவதேசங்களை எல்லாம் குறிப்பிடுகிற போது இந்த திருத்தன்காவையும் ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னா, ஆழ்வாருடைய திருவுள்ளத்திற்கு அத்தனை உகந்த திவதேசமாக இந்த திருத்தன்காவும் இருக்கிறதுன்னு பெரியவாச்சான் பள்ளி அனுபவிக்கிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய
108 திருப்பதி அந்தாதி பாடல். ஆட்பட்டேன் ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன், அறிவும் கோட்பட்டு நானும் குறைப்பட்டேன், செயற்பட்ட வெண்காவை வன்துவரை வைத்த விளக்கொளிக்கு தன்காவை சேர்ந்தான் தனக்கு அப்படின்னு பாடுறார். பரகால நாயகியானவள் திவதேசம் பெருமாள் தாயார் பேரெல்லாம் சொல்லி மடக்கிளியை பழக்குவித்துக் கொண்டிருந்தால் அத்தனை காதலிவளுக்கு இந்த திவதேசத்தின் மீது. புக்கான்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கு போறச்சையும் கூட இந்த திவதேசத்தை எம்பெருமான்களிடத்திலே சொல்லிக் கொண்டு புறப்படுகிற போது இவனிடத்திலும் சொல்லிக் கொண்டு புறப்பட்டாள். அந்த அனுபவத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவரும் நாயகியாகவே மாறி பாடுறாரு. இங்க இவ எப்படி பாடுறாரு அப்படின்னா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னை ஒரு நாயகியா, பரகால நாயகியை போல ஒரு நாயகியா பாவிச்சுண்டார். தீப பிரகாசனிடத்திலே ரொம்ப ஆசை, ரொம்ப காதல் அவருக்கு. நன்னா தீவிரமா காதலிச்சுட்டார். அந்த பெருமாளை கை பிடிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா பெருமாள் இறங்கல. எப்படியாவது அந்த பெருமாளை பெரியவாளே பேசி கல்யாணம் பண்ணி வச்சுடணும்ன்ற ஆசையில இவர் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் தன்னுடைய தோழிக்கு சொல்றார். எதுக்கு தோழிக்கு சொல்றாரு அப்படின்னா, ஏன் என் பொண்ணு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருந்துட்டு இருக்கா, உன்னாண்டு எதனா சொன்னாலாமா, உனக்கு எதானு தெரியுமா அப்படின்னு அம்மா அப்பா வந்து முதல்ல தோழியை தான் கேட்பா. ஆமா, இந்த மாதிரி தீப பிரகாசன் ஒருத்தர் அவரிடத்துல ரொம்ப ஆசையா இருக்கா, அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னா வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, போய் விசாரிச்சு பாப்பா, நல்ல அழகான பையன், நல்ல லட்சணமான பையன் அப்படின்னுட்டு அந்த பெருமாளை உகந்து அம்மா அப்பா எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுடுவா பெரியவாள்லாம் சேர்ந்து. ஆக நம்முடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னா வேற வழி இல்ல, தோழியிடத்துல சொல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறா இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயகி. அந்த எம்பெருமான பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்ட நாயகியினுடைய பாவத்திலே இருந்து சொல்லக்கூடியதாக பாசுறோம். சேன்பட்ட வன்காவை. சேன்பட்ட அப்படின்னா தேவலோகத்திலே இருக்கக்கூடிய, இந்திரலோகத்திலே இருக்கக்கூடிய காவை, வலம் மிக்க சோலை போலே திகழக்கூடியதான பாரிஜாத மரம். கா அப்படின்னா சோலை, வன் கா அப்படின்னா வலம் மிகுந்த சோலை, நல்லா செழிப்பா இருக்கக்கூடிய சோலை. சோலைன்னா பல மரங்கள், பல செடிகள், பல கொடிகள் சேர்ந்ததுதான் ஒரு சோலை. ஆனா பாரிஜாத விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மரமே ஒரு வளமான சோலை போல இருக்கும். அதுல இல்லாத விஷயமே இல்லை, எதை கேட்டாலும் தரதான். அப்படி தேவலோகத்திலே இருக்கக்கூடியதான பாரிஜாத விருட்சத்தை வன்துவரை வைத்த ருக்மிணி பிராட்டி கேட்டா அப்படின்னு ஆசைப்பட்டு இந்திரனோட கூட யுத்தம் பண்ணி இந்திரன் தோற்று பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி எடுத்துட்டு போங்கோன்னு அந்த பாரிஜாத விருட்சத்தை கொடுக்கறானோ இல்லையோ, அந்த பாரிஜாத விருட்சத்தை எடுத்து கொண்டு வந்து துவாரகையிலே நாட்டி வைத்தான் பெருமாள். அதை ருக்மிணி பிராட்டி அனுபவிக்க வேணும்னு பண்ணான். அப்படி தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான பாரிஜாத விருட்சத்தை துவாரகாபுரியிலே கொண்டு வந்து வைத்த தன்காவை சேர்ந்தான் தனக்கு. அந்த கண்ணனே திருத்தன்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே விளக்கொளி எம்பெருமானாக வந்து சேர்ந்தான். அப்படி துவாரகையிலே இருந்து திருத்தன்காவிற்கு வந்து விளக்கொளி என்கிற பெயரோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய தீப பிரகாசன் எம்பெருமான் இருக்கிறானே, அவனிடத்திலே ஆட்பட்டேன். அப்படின்னா அவன்கிட்ட நான் அடிமையாயிட்டேன். அவனுடைய அழகிலும் குணங்களிலும் மயங்கி அவனுக்கு அடிமையாகி விட்டேன். அவன் என்ன சொன்னாலும் பண்ணுவேன். இப்போ அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவன் திருவடிகளிலே ஒரு சேவகன் போல இருந்து கைங்கரியம் பண்ணணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ அதுக்கு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏங்க ரொம்ப தவிக்கிறேன். எப்படி ஆசைப்படுறேன் தெரியுமோ, ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன், பஞ்சேந்திரியங்களாலும் அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். வெறும கண்ணால பார்த்தா போராது, 5 இந்திரியங்களினாலும் பூரணமாக அனுபவிக்க வேணும் அந்த எம்பெருமானை. இந்த ஆசை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. அதனால அறிவு மழுங்கி போயிடுத்து. அறிவும் கோள்பட்டு என்னுடைய அறிவானது சொந்தமா யோசிக்கக்கூடிய நிலையில நான் இல்லை. அந்த பெருமாளை சேவித்தா போறோம், அவனுக்கு அடிமையா அவன் காலடியில ஊழ்ந்து கடந்தா போறோன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். சுதந்திரமா தனித்து செயல்படக்கூடிய நிலையிலே நான் இல்லை. ஏன்னா என்னுடைய ஞானமும் கூட அந்த எம்பெருமானாலே கவரப்பட்டு விட்டது. பகவானை அறியாத, பகவானை அனுபவிக்காத ஞானம் ஒரு ஞானமா? அந்த எம்பெருமானுக்கு நான் அடிமையா இருந்தாதான் வாழ்வேன், இல்லைன்னா வாழ மாட்டேன்ற நிலைமைக்கு வந்துட்டா. இதுக்கு மேல அவளுக்கு ஞானம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இதுவோ வசந்த ஞானம். ஆகையினால அந்த அறிவை கூட எம்பெருமான் கவர்ந்துட்டான்.
அவன் வசமாக்கிண்டான். நானும் குறைப்பட்டேன். நான் அப்படின்னா வெட்கம். நான் பொண்ணு தானே, வெக்கத்தை விட்டு என்னுடைய தோழினிடத்துல சொல்றேன், பெருமாள் இல்லைன்னா ஒரு க்ஷணம் நான் இருக்க மாட்டேன், வாழ மாட்டேன், அவன் கை பிடித்தே ஆக வேண்டும், அவனை கல்யாணம் பண்ணி கொண்டே ஆக வேணும் அப்படின்னு எந்த பொண்ணாவது வெக்கத்தை விட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும், இவனை தான் கட்டிப்பேன்னு சொல்லுவாளா? ஆனா அவனிடத்திலே இருக்கக்கூடிய காதல், பக்தி, அவனை நான் ஒரு க்ஷணம் கூட பிரியாம இருக்கணும்னு சொல்லக்கூடிய என்னுடைய இந்த நிலைமை, பெண்ணுக்கே உரியதான அச்சம், மடம், நாணம்னு சொல்லக்கூடிய வெக்கத்தை கூட விட்டுட்டு வாயை திறந்து சொல்லும்படியா ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு பாடுறாரு. இத தோழி நன்னா தெரிஞ்சுட்டாலானா ஆத்து மனுஷாலாண்ட சொல்லுவா, பெரியவாள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பா, பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் தீப பிரகாசனுடைய கையை பிடிச்சிடுவா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுவா. இது நமக்கு எதை உணர்த்துறது அப்படின்னா, இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியதுதான் பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய ஸ்தானத்துல இருக்கிறது. இந்த தோழின்னு சொல்லக்கூடியவள் ஆச்சாரிய ஸ்தானம். அவள் மூலமா சரணாகதி பண்ணா எம்பெருமானை அடைவதாகிற மோட்சம் கிடைக்கிறது, சம்சார நிவர்த்தகமாறுது அப்படின்றத சூக்ஷ்மமா தெரிவிக்கிறார் ஐயங்கார். ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன்னு சொல்றாரோ இல்லையோ, மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்களாலும் ஆசைப்படுறாரு. அதாவது வாய் எப்போதும் விளக்கொளியை, மரகதத்தைன்னு பெருமாளுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்கணும். கண்ணு இப்ப பார் அந்த தீப பிரகாசனையே சேவிச்சுட்டு இருக்கணும். மூக்கு அவனுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதங்களையும் அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்த துளசி, புஷ்பம் முதலானவற்றையும் முகர்ந்து கொண்டிருக்க வேணும். சாதாரணமா கடையில இருக்கிற ஒரு புஷ்பமோ துளசியோ எடுத்து மோந்து பாருங்க, சந்நிதியில பெருமாள் திருமேனியில சமர்ப்பித்து நமக்கு பிரசாதமா கொடுக்கிற புஷ்பத்தையோ துளசியோ மோந்து பாருங்க, நன்னா வித்தியாசம் தெரியும். அந்த பெருமாளுடைய வாசனை அதுல இருக்கும். பெருமாளுடைய வாசனை, பெருமாள் திருமேனியிலே சமர்ப்பித்த புஷ்பம், துளசி, இதுல எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பெருமாளுடைய புஷ்பம் அனுகிரகம் ஆறுதுன்னா வாங்கி மோந்து பார்க்கறது எதுக்கு அப்படின்னா, பகவானுடைய அந்த திருமேனி சுகந்தத்தை ஸ்பர்சிப்பதற்காக. பெருமாளை நாம சாட்சாத்தா போய் தொட முடியாது, சேர்த்து கட்டிக்கலாம் முடியாது. அதுக்கு பதிலாக அவன் திருமேனியிலே சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்துக்களை கொண்டு அவனுடைய திருமேனி வாசனையை அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மோந்து பார்க்கறது. அப்படி மூக்கால பெருமாளுடைய வாசனை வரும்படியா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். செவியால் அனுபவிக்கணும். யார் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் இந்த தீப பிரகாசன் விஷயமா அவனுடைய பெருமைகளையே பாட வேண்டும். வேதமோ, சரணாகதி தீபிகை முதலான ஸ்தோத்திரங்களோ, ஆழ்வாருடைய அருளி செயல்களோ எதுவா இருந்தாலும் தீப பிரகாசன் விஷயமா அவன் பேர் வரும்படியா, விளக்கொளியின்னு வரும்படியா என் காதுல போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பொண்ணா இருந்தாலும் வெக்கத்தை விட்டு சொல்றேன், மெய்யாலே அனுபவிப்பதற்கும் ஆசைப்பட்டேன். அந்த எம்பெருமான் அப்படி சேர்த்து கட்டிக்கணும். உன்னை விட்டுட்டு என்னால ஒரு க்ஷணம் இருக்க முடியாதுன்னு பெருமாள் அப்படி வாரி இறைத்து சேர்த்து அணைத்துக் கொள்ள வேணும். உடல், பொருள், ஆவி அனைத்தும் விளக்கொளி எம்பெருமானுக்கேன்னு வாழணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டா இந்த பொண்ணு. தன்னுடைய நெஞ்சுன்னு சொல்லக்கூடிய உட்கண்ணாலே, அகக்கண்ணாலே விளக்கொளி எம்பெருமானை பூரணமா தரிசிச்சு அவனுடைய பெருமைகளை எல்லாம் உணர்ந்துட்டா, தெரிஞ்சுட்டா. அவன் மேல வியாமோகம், காதல் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. இப்ப தோழின்னு சொல்லக்கூடிய உபகாரம் பண்ணக்கூடிய புருஷகார ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்திலே இதை தெரிவித்து அந்த எம்பெருமானிடத்திலே சேர்ப்பிக்க வேண்டி சரணாகதி பண்ணி அந்த எம்பெருமானோடு சேருகிறாள் அப்படின்றது தாத்பரிய அர்த்தம், உள்ள சொல்லப்பட்ட அர்த்தம். நம்மாழ்வார் தானே சொன்னார், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு. நம்மாழ்வார் எப்படி எல்லாம் கண்ணன்னு சொன்னாரோ அந்த மாதிரி இந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயகிக்கு எல்லாம் விளக்கொளி பெருமாள்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாலாம். அப்படி வந்ததுனாலதான் வெக்கமில்லாம இந்த மாதிரி சொல்றேன். வன்துவரை வைத்த விளக்கொளிக்கு தன்காவை சேர்ந்தான் தனக்கு அப்படின்னா என்ன? தன்காவை சேர்ந்தானே விளக்கொளி எம்பெருமான், அவன் தனக்கு ஆட்பட்டேன், அவனுக்கு அடிமையாயிட்டேன். அவனை ஐம்பொறியால் ஆசைப்பட்டேன், அவனால் அறிவும் கோட்பட்டேன், அதனால் நானும் குறைபட்டேன் அப்படின்னுட்டு அந்த எம்பெருமானாலே கவரப்பட்டதுனால தான் என்னென்ன நிலைகளை எல்லாம் ஏதினாள் என்பதை பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயகியானவள் கிட்டத்தட்ட ஒரு ஆழ்வாராகவே மாறி வெளியிடுகிறாள். இந்த எம்பெருமான் விஷயமான விஷ்ணு ஸ்தலாதர்ஷ ஸ்லோகம், தியான ஸ்லோகம். வாக்தேவி வரதோ ரமாமரதகா தீப பிரகாசோ ஹரிஹி பிரத்யக் திக்வதன சரஸ்ஸ விமலம் சாரஸ்வதம் சர்வதா தத்ர ஸ்ரீகரநாமகே சுருச்சிரே புண்யே விமானோத்தமே பிராம்யத் சம்ஸ்ருதி சக்கரபஞ்சனகரி சித்யர்த்திபிஸ் சேவிதே.
வாக்தேவி வரதோ. வாக்தேவின்னு சரஸ்வதிக்கு பெயர். வரதன் அப்படின்னா வரம் தருபவன். சரஸ்வதிக்கு அனுகிரகம் பண்ணினவனா, சரஸ்வதிக்கு பிரத்யக்ஷமான பெருமாள். யாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம் அப்படின்னா சரஸ்வதி தேவிக்கு பிரத்யக்ஷம். ரமா மரதகா, தாயாருடைய திருநாமம் மரதகவல்லி அல்லது மரகதவல்லி என்பது. ஹரிஹி, பெருமாளுக்கு என்ன பெயர் அப்படின்னா தீப பிரகாஷா. தாயாருக்கு மரகதவல்லின்னு பெயர், பெருமாளுக்கு தீப பிரகாஷன்னு பெயர். பிரத்யக் திக் வதனஹா, மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு கூட. சரஸ்வ விமலம் சாரஸ்வதம், தீர்த்தத்திற்கு சரசுக்கு குளத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா விமலமான சரஸ், நல்ல தெளிந்து ஓடக்கூடிய தெளிந்த ஜலத்தை உடையதான தீர்த்தம். அப்படி பார்த்தா முகம் தெரியறது. அப்பேற்பட்ட தெளிந்த தீர்த்தத்துக்கு என்ன பெயர்னா சாரஸ்வதம், சரஸ்வதி தீர்த்தம்னு பெயர். சரணாகதி தீபிலே சுவாமி தேசிகன் லக்ஷ்மி சரஸ் அப்படின்னு அனுபவிக்கிறாருன்னு பார்த்தோம். ஆனா இங்க இந்த ஸ்தலபுராண ஸ்லோகத்திலே சரஸ்வதி தீர்த்தம்னு இருக்கு. ஏற்கனவே அடியேன் சொல்லியிருந்தேன் ஸ்தலபுராணம் முழுசா கிடைக்கலன்னுட்டு. சில பேர் சொல்றா இந்த சரஸ்வதியானவள் சூரியசந்திராளுடைய பிரகாசத்தை பறிச்சுண்டு லோகத்தை இருட்டாக்கிட்டா, பிரம்மாவால் யாகம் பண்ண முடியாம போயிடுத்து, சரணாகதி பண்றார், பெருமாள் விளக்கு ஒளியா வந்து இருட்டை நீக்கினார். அப்ப விளக்கொளியா பெருமாள் வந்தபடினாலே உஷ்ணமா இருக்கார் பெருமாள். அதனால அவருக்கு வந்து சீதோபச்சாரம், சைத்தியோபச்சாரம், பெருமாளுக்கு குளிர்ச்சியா ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அவர் நின்று இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தீர்த்தமாக மாறி அந்த குளிர்ச்சியை பெருமாளுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சரஸ்வதியானவள் இந்த தீர்த்தமா மாறி சரஸ்வதி புஷ்கரணியா இருக்கா அப்படின்னு அனுபவிக்கிறது உண்டு. இப்ப இந்த விஷ்ணு சலாதர்ஷ ஸ்லோகத்தின்படி பார்த்தா அப்படி ஒரு அனுபவம். எப்படி பார்த்தாலும் தாயாருக்கு அடங்கினவள் தானே சரஸ்வதி. சரஸ்வதிக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவள் தான் தாயார். ஆகையினால அந்த சரஸ்வதி தீர்த்தத்தினுடைய கரையிலே சர்வதா எப்போதும் கூட ஸ்ரீகர நாமகே சுருச்சிரே புண்ணியே விமானோத்தமே, அழகியதான புண்ணியமே வடிவானதான புண்ணியத்தை தரக்கூடிய ஸ்ரீகர விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்திற்கு நடுவிலே சித்தியர்த்திபிகி சேவித்தே, அருள் பெற்றவர்களாலே வரம் பெற்றவர்களாலே வணங்கப்படக்கூடிய நிலையிலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு எம்பெருமான் தீப பிரகாசன் எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா இந்த திவதேசத்தை அப்படி மனக்கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தும்படியான ஸ்லோகம். வாக்தேவி வரதோ ரமா மரதகா தீப பிரகாஷோ ஹரிஹி பிரத்யக் திக்வதன சரஸ்ச விமலம் சாரஸ்வதம் சர்வதா தத்ர ஸ்ரீகரநாமகே சுருச்சிரே புண்ணியே விமானோத்தமே பிராம்யத் சம்ஸ்ருதி சக்கரபஞ்சனகரி சித்தியர்த்திபிஸ் சேவிதே. இந்த எம்பெருமானுக்கு சித்திர மாசம் ரேவதி நட்சத்திரம் அவதார தினம். சித்திர ரேவதி அன்னைக்கு விசேஷமா பெருமாளுக்கு அவதார உற்சவம்னு பண்றா. விசேஷமா மூலவருக்கும் உற்சவருக்கும் திருமஞ்சனம், விசேஷமான நல்ல பட்டு வஸ்திரம் புதுசா சமர்ப்பிச்சு நிறைய விசேஷமான திருவாபரணங்களை எல்லாம் சாத்தி ஆச்சரியமான புஷ்பங்கள் மாலைகளை எல்லாம் சமர்ப்பித்து ராத்திரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு உள் புறப்பாடு நடக்கிறது. தீப பிரகாசன் சன்னதிக்குள்ளேயே ஆச்சரியமான புறப்பாடு. ஒரு முறையான இந்த அவதார உற்சவத்தை சித்திர ரேவதி அன்னைக்கு சேவிக்கணும் நிச்சயம். அதுவும் இல்லாமல் பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதியானபடினாலே மாசம் ரேவதிக்கு மூலவர் திருமஞ்சனம் உண்டு. இங்க மூலவர் தைலகாப்பு திருமேனி இல்ல, திருமஞ்சன திருமேனி தான். ஒரு மாசம் ரேவதிக்கும் மத்தியானம் ஒரு 11 மணி அந்த மாதிரி சமயத்துக்கு மூலவருக்கு திருமஞ்சனம் உண்டு. உற்சவருக்கும் திருமஞ்சனம் உண்டு. அதை விட விசேஷமா உற்சவர் பெரும்பாலும் எங்க இருப்பார் அப்படின்னா தூப்புள்ள சுவாமி தேசிகன் சன்னதியில தான் இருப்பார் பெரும்பாலும். அப்படின்னா என்ன, அத்தனை உற்சவங்கள் இவர் சன்னதியோட சுவாமி சன்னதியில தான் நிறைய நடக்கும் இவருக்கு. சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவம் புரட்டாசி சிரவணம் அந்த 10 நாள் 12 நாள் அங்கதான் இருப்பார் பெருமாள். தூப்புள்ளே தான் இருப்பார் பெருமாள். தாயார், ஆண்டாள், உபயநாச்சிமார் எல்லாம் அங்கதான் இருப்பா. தூப்புள்ளே இருந்து சுவாமி தேசிகன் உற்சவத்தை நடத்திட்டு தான் வருவா திரும்ப.
சுவாமி தேசிகனுடைய அவதார நட்சத்திரமான சிரவண நட்சத்திரம் மாசம் சிரவணத்துக்கு பெருமாள் உபயநாச்சிமார் எல்லாம் சுவாமி சன்னதி கேள்விடுவா. ஒருவேளை சிரவணம் வெள்ளிக்கிழமையில வந்துடுத்துன்னா மரகதவள்ளி தாயாரும் சேர்ந்து எழுந்தருளுவா. திருவாடிப்பூர உற்சவ சமயத்திலே வந்தா ஆண்டாலும் சேர்த்து எழுந்தருளுவா. தவண உற்சவம் சொல்லக்கூடிய உற்சவமும் சுவாமிக்கு பெருமாளுக்கு இந்த சன்னதியில தான் நடக்கிறது. மாசி மாசம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரே நாள் தவண உற்சவம் நடக்கிறது. இங்க தவண உற்சவம் கூட வழக்கமா பெருமாள் சன்னதியில தான் நடக்கும். ஆனா இங்க பெருமாளும் தாயாரும் உபயநாச்சிமாரும் தூப்புளுக்கு எழுந்தருளி சுவாமிக்கு முன்னால நடக்கிறது. சுவாமி பக்கத்துல இருந்து ஆராதகரா இருந்து இந்த உற்சவத்தை பண்ணி வச்சு அனுபவிக்கிறார். இப்படி பல உற்சவங்கள் தூப்புள்ள சுவாமி தேசிகன் சன்னதியில தான் நடக்கிறது பெருமாளுக்கு. உற்சவருக்கு மாசம் சிரவணத்துக்கு திருமஞ்சனம் உண்டு, அதை தூப்புள்ள சேவிக்கலாம். அது போக மாசம் ரேவதிக்கு ராத்திரி பெருமாள் சயனிச்சுக்கிறத குழம்பு பால் அம்சம் பண்ணுவா. நன்ன சுண்ட காய்ச்சிய பால்ல பாதாம் முந்திரி குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவா, இனிப்பெல்லாம் சேர்த்து. அந்த சமயத்துல விசேஷமா ஏதாவது ஒரு ஸ்வீட் அம்சம் பண்றதுன்ற வழக்கமும் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணி நிரவதிக்கமா பண்ணி ஒரு பாதாம் கேக்கோ முந்திரி கேக்கோ பாதுஷாவோ ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணி நிரவதிக்கமா பண்ணி பெருமாள் தாயாருக்கு அம்சம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொண்டு சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறதுன்ற ஒரு அனுபவமும் மாசம் ரேவதிக்கு ராத்திரியில உண்டு. ராத்திரி சன்னதி சாத்திர சமயத்துக்கு போனா நமக்கும் அந்த பிரசாதம் விநியோகமாகும். இங்க சுவாமி தேசிகன் இல்லாம எந்த உற்சவங்களும் நடக்கிறதே கிடையாது. சுவாமிக்கு இங்க என்ன ஸ்தானம் அப்படின்னா விஸ்வக்சேனருடைய ஸ்தானம். விஸ்வக்சேனர் எப்படி எல்லா உற்சவங்களையும் முன்ன நின்று நடத்தி வைக்கிறாரோ, எந்த உற்சவமா இருக்கட்டும், ஒரு பவித்ரோற்சவமா இருக்கட்டும், ஒரு வசந்தோற்சவமா இருக்கட்டும், ஒரு தோட்ட உற்சவமா இருக்கட்டும், ஒரு பிரம்மோற்சவமா இருக்கட்டும், எந்த உற்சவமா இருந்தாலும் முதல்ல விஸ்வக்சேனர் எழுந்தருளி அங்குரார்ப்பணம் ஆகணும். அவர் உற்சவம் ஆனாதான் பெருமாளுக்கு உற்சவம் தொடங்கும். அந்த மாதிரி இங்க சுவாமி தேசிகன் விஸ்வக்சேனருடைய ஸ்தானத்துல இருக்கார். எல்லாம் சுவாமியால தான் பெருமாளுக்கு நடக்கிறது. இங்க சுவாமி தான் ஆராதகரா இருந்து எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார். அதே மாதிரி பெருமாள் தாயார் அம்ச பண்ண தலிகையை தான் சுவாமிக்கு கண்டருளை பண்ணுவா. நேர சுவாமிக்குன்னு தனியா ஒரு மடப்பள்ளியில இருந்து தலிகை பண்ணி எடுத்தும் போய் அப்படியே நைவேத்தியம் பண்றது இல்ல. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, பெருமாளுக்கு கண்டருளை பண்ணின சாதத்தை பெருமாளுடைய பிரசாதத்தை தான் நாம எல்லாம் சாப்பிடணும், ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொல்றது பிரபன்னாள்லாம். அப்படி சாப்பிடலன்னா பாவத்தை சாப்பிடுறவனாரான்னு சொல்றது. பகவத் பிரசாதத்தை தான் சாப்பிடணும், பகவத் பிரசாதம் அல்லாதது சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கிறச்ச அவ்வளோ பெரிய ஆச்சாரியரான சுவாமிக்கு தலிகை பண்ணி நேரம் சமர்ப்பிச்சிட முடியுமோ? பண்ண தலையே தீப பிரகாசன் அம்சேஞ்சு தாயார் ஆண்டாள் இவெல்லாம் அம்சேஞ்சா விட்டு தான் சுவாமி அம்சேறார். லட்சுமி அயக்ரீவன் கண்டருளின பிரசாதம் தான் சுவாமிக்கு இன்னைக்கும் அம்சம் பண்ணப்படுறது. அதே மாதிரி பெருமாள் தாயார் எல்லாம் சமர்ப்பித்த மாலையை தான் சுவாமிக்கு சாத்துறோம், பிரசாதமா தான் சாத்துறோம். சுவாமிக்கு பல விதமான திருவாபரணங்கள் பண்ணாலும் முதல்ல பெருமாள் சாத்திண்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி சாத்திக்கிறார். இன்னும் விசேஷமா சில திருவாபரணங்கள்லாம் தேவ பெருமாள் சாத்திண்டு அதை சுவாமி சாத்திப்பார் பிரசாதமா. அப்படி சுவாமிக்கு ஒன்னொன்னும் இங்க பெருமாளுடைய பிரசாதமா தான் பண்ணப்படுறது. எந்த உற்சவமா இருந்தாலும் பெருமாள் கழுத்துல தாயார் கழுத்துல இருக்கிற மாலையை கலைஞ்சு உபயகாரா கழுத்துல எல்லாம் போடுற வழக்கம் இல்லை. இங்க எந்த மரியாதையா இருந்தாலும் முதல்ல சுவாமி தேசிகனுக்கு ஆகணும். சுவாமி தேசிகன் சன்னதிக்கு அந்த மாலை பிரசாதம் போய் அவருக்காகி அதைத்தான் உபயகாராளுக்கோ இல்ல மற்ற சுவாமிகளுக்கோ தீர்த்தக்காராளுக்கோ யாருக்கா இருந்தாலும் பிரசாதமா அனுகிரகிக்கிறதுன்றது வழக்கம் இங்கே. அப்படி சுவாமி தேசிகனுக்கு எல்லா பிராதானத்தையும் கொடுத்து சுவாமியாலே நடத்தி கொள்ளக்கூடியதான கைங்கரியங்கள் பரிமளிக்க கூடியதான திவ்யதேசம். சுவாமியினுடைய அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஒரு மகுடம் வைத்ததான ஒரு அலங்காரம் இந்த திவ்யதேசத்திற்கு. திவ்யதேசத்தை பத்தி ரொம்ப நன்னா அனுபவித்தோம் பறக்க. ஆழ்வாருடைய அனுபவம் இதெல்லாமும் பார்த்துட்டோம். இன்னும் பார்க்க வேண்டியதுன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலமும் இந்த திவ்யதேசத்தோட சேர்ந்தே இருக்கிறபடினாலே ஸ்ரீ தூப்புள்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய ஜன்மாவதார ஸ்தலத்தை அனுபவிக்கணும் ஒன்னும். இன்னொன்னும் இந்த திவ்யதேசங்கள்ல நடக்கக்கூடியதான உற்சவங்கள் வருஷத்துல எதுக்கு எந்தெந்த உற்சவத்துக்கு எத்தனை நாள் தீப பிரகாசன் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருள்றார் அப்படின்றது, தேவப்பெருமாள் எத்தனை நாள் வருஷத்துக்கு எத்தனை நாள் எந்தெந்த உற்சவத்துக்கெல்லாம் தூப்புளுக்கு எழுந்தருளி சுவாமிக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சொல்லக்கூடியதான 3 விஷயங்கள் பாக்கி.
ஆக ஸ்ரீ தூப்புள்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய அவதார ஸ்தலம், அங்க நடக்கக்கூடிய உற்சவங்களினுடைய அனுபவம் நாளைக்கு. ஸ்ரீமதே மரகதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ தீப பிரகாச பரபிரம்மனே நமः. ஸ்ரீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.